இப்போ Redmi 8 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சில விஷயம் சொதப்பியிருக்காங்க, சில விஷயம் ரொம்ப மோக்கையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன? முதல்ல ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போவோம். ஸோ Redmi 8 இந்த ஸ்டாண்டர்ட் பாக்ஸில் தான் வருது. கொஞ்சம் ஸ்பெக் ஹைலைட்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, Gorilla Glass 5, Snapdragon ப்ராசஸர். இது சஃபயர் ப்ளூ வேரியண்ட், 4GB RAM, 64GB ஸ்டோரேஜோட வருது. டாப்பில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். எப்போவுமே மாதிரி இங்கே ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால. பட் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே ப்ரைஸிங் தெரியும், 8000 ரூபா. ஸோ இப்போ இந்த சீலை கட் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள முதல்ல சிம் இஜெக்டர் பென் இருக்குது, கொஞ்சம் ரெகுலர் லீஃப்லெட்ஸ்லாம் இருக்குது. இங்கே நம்ம வாரண்டி கார்டு, யூசர் கைடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் டிபியூ கேஸ். இதை இப்போ சைடில் வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். இதை பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுக்கலாம். இதான் இந்த சஃபயர் ப்ளூ, பார்க்க நல்லா இருக்குது. இங்கே இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு கேஸில் போட்டு சைடில் வைக்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு 10 வாட் சார்ஜர், அப்புறம் USB Type-C கேபிள். இது எதிர்பார்த்தது தான், ஏன்னா இதோட சீப்பாக இருக்கிற 8Aலேயே இப்போ Type-C கொடுத்துருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்ததாக இருந்தாலும் இப்போ எல்லா ஃபோன்ஸ்லையும் Type-C எடுத்துகிட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 8Aலேருந்து ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே மாற்றிருக்காங்க. மாற்றினது எல்லாமே மோஸ்ட்டாக இங்கே இந்த பின்னாடி தான். ஸோ முதல்ல இந்த பேக் எப்படி இருக்குங்கிறது நல்லா ஷைனியாக, கிளாஸியாக, ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஸோ 8Aயோட பேக்கோட இது பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் பார்க்க நல்லா இருந்தாலும் கிளாஸியாக இருக்கிறதுனால ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் எல்லாம் இன்னும் ஈஸியாக பிக்கப் பண்ணுது. பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் கேமராஸ் இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சரி, அந்த ரெண்டாவது கேமராவும் சரி 8Aல கிடையாது. ஸோ இதெல்லாம் வித்தியாசம். ஆனால் Redmi 8ல் நிறைய விஷயம் Redmi 8Aல இருக்க மாதிரியேவும் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இங்கே டைமென்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக அதே தான். ஹைட்டு சரி, வித்து சரி, திக்னஸ், வெயிட்டு 188 கிராம் எக்ஸாக்டாக அதே தான். இங்கே Redmi 8Aல இருக்க மாதிரியே ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் P2I கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் Redmi 8A மாதிரியே தான் இருக்குது. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிஸ்பிளே 6.2 இன்ச் பேனல், இதுலேயும் ஒரு டியூ ட்ராப் நாட்ச் இருக்குது. ரெட்மி இதை டாட் நாட்ச் பேனல்னு சொல்கிறாங்க. இதுவும் கார்னிங்கோட Gorilla Glass 5ஆல் தான் கவர் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இது ஒரு IPS LCD பேனல், ரெசல்யூஷன் மாறல, HD+ தான். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு HD+ பரவாயில்ல. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது, கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்குது, வியூயிங் ஆங்கிள்ஸ் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்ல பிரைட் பேனல். இப்போ உள்ள சிப் இங்கே தான் சொதப்பியிருக்காங்க. இது Snapdragon 439, Redmi 8Aல உள்ள அதே சிப். Redmi 7Aலையும் இந்த சிப் தான். Redmi 7ல் Snapdragon 632 கொடுத்தாங்க. ஸோ Redmi 7லேருந்து இது ஆக்சுவலாக டவுன்கிரேட். CPUவும் சரி, GPUவும் சரி, ரெண்டுமே டவுன்கிரேட். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ யாராவது வந்து 439 632ஓட பெட்டரான சிப்புன்னு நினச்சிங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா Redmi 7ல் 632, 7Aல 439. ஸோ ரெட்மியே வந்து 632 பெட்டரான சிப், எங்களோட 7Aல 439 கம்மியான சிப், 7ல் பெட்டரான சிப் 632 கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 7ல் 632 கொடுத்துட்டு இன்றைக்கி 8ல் வந்து 439 கொடுக்குறது கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். இது வெறும் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யுது. இப்போ Redmi 8Aவோட பெட்டராக இருக்குது, ஏன்னா இங்கே 4GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi 8Aயோட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, டே டு டே டாஸ்க்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. MIUI 10ஓட ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இங்கே ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஒர்க் ஆச்சு. Redmi 8Aல பார்த்த மாதிரி வயர்லெஸ் FM ரேடியோ இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ப்ளக்இன் பண்ணாமையே FM ரேடியோ வேணால் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் Redmi 8ல் நல்லா கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ Redmi 8Aல வந்து 7Aல கொடுத்த மாதிரியே இங்கேயும் 439 கொடுத்துருக்காங்க. புதுசாக ஏதாவது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ Redmi 8ல் வந்து புதுசாலாம் நீங்கள் கொடுக்க வேணாம்பா, போன வருஷம் கொடுத்த அந்த 632யாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் இங்கே 4GB RAM கொடுத்துருக்காங்க, அது கூட 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3, அதாவது ட்ரிபிள் ஸ்லாட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து லெஃப்டில் இருக்குது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், அப்புறம் IR பிளாஸ்டர். இந்த IR பிளாஸ்டர் 8Aல கிடையாது. ரைட்டில் பவரும் வால்யூம் கீஸும், ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக், ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் USB Type-C போர்ட், இதெல்லாம் பாட்டமில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த டைப் சி போர்ட் ஒரு நல்ல அடிஷன். இப்போ ரெட்மி 8ல் 8A மாதிரியே இந்த 8லேயும் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுலேயும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு சப்போர்ட் இருக்குது. அதாவது குவிக் சார்ஜ் 3 சப்போர்ட் இருக்குது. உள்ள பாக்ஸில் கொடுக்கறது 10 வாட் சார்ஜர் தான். ஆனால் ஷாமியோட குவிக் சார்ஜ் 3 அடாப்டர் வந்து வெறும் 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த ரேட் ஓகே, வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே இந்த 5000 mAh பேட்டரி, MIUI 10, அந்த 720p டிஸ்பிளே மூணும் சேரையில் பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படி தெரியும்னா, ஏற்கனவே ரெட்மி 8Aல இதே காம்பினேஷன் தான், அதில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. ஸோ இதுலேயும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பின்னாடி உள்ள கேமரான்னு பார்க்கல 12 மெகாபிக்சல் சோனி IMX363 கொடுத்துருக்காங்க f1.8 லென்ஸோட. 8A மாதிரி இல்லாமல் இங்கே 2 கேமராஸ் இருக்குது. ரெண்டாவது ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ரெட்மி வந்து இந்த IMX363 ஃப்ளாக்ஷிப் சென்சர்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது போக்கோ F1ல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்சர்னால மட்டும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, லென்ஸோட குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸரில் உள்ள இமேஜ் சிக்னல் ப்ராசஸர், அந்த ISP அது எப்படி இருக்குது, அது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஃபைனல் இமேஜ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஸோ இங்கே வந்து குவாலிட்டி கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ் போகும். ரெட்மி 7ல் உள்ள பிக்சர்ஸோட கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. பட் போக்கோ F1 அளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இங்கே இந்த கேமராவில் எடுக்கிற பிக்சர்ஸ் நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு, நல்ல கலர்ஸ். இங்கே AI சீன் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது சேச்சுரேஷனில் ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்டோர் சாம்பிள்ஸை பார்க்கலையே உங்களுக்கு அது தெரியும். இப்போ அவுட்டோர்ஸில் எடுக்கையில் இன்னும் லைட்டிங் அதிகமாக ஆக ரெட்மி 8 கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகுது. ஆனால் லோ லைட்னு போகையில் இங்கே தனியாக நைட் மோட் எதுவும் கொடுக்கல. அதனால லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ரைஸிங்கில் நைட் மோட் இல்லைன்னு சொல்லி நம்ம பெருசாக குறை சொல்லிக்க முடியாது. போர்ட்ரேட் மோட்னு பார்க்கையில் இங்கே இந்த 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்கிறதுனால எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரெட்மி 8Aல உள்ள இந்த சாஃப்ட்வேர் பேஸ்ட் டிடெக்ஷனோட ரொம்பவே நல்லா இருக்குது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருந்தது. இதோட போர்ட்ரேட் மோடுக்குள்ள எட்ஜ் டிடெக்ஷனும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரெட்மி 8ஆல் 1080p வீடியோ ஷூட் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்டுக்கு 1080p ஓகே, பெருசாக குறை சொல்லிக்க முடியாது. 30 FPS. இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஓகே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் பெட்டராக இருந்திருக்கலாம். டைனாமிக் ரேஞ்ச் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹைலைட் க்ளோ அவுட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ரெட்மி 8 இது வந்து 9000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் 50 லட்சம் பையர்ஸ்க்கு 8000 ரூபாய்க்கு விற்க போகிறாங்களாம். 1000 ரூபா ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்களாம். 500 கோடி ரூபா வந்து இந்தியன்ஸ்க்கு திருப்பி கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா இந்தியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷாமி ஃபோன்ஸ் வாங்குறோமா இப்படின்னு வாயில் வட சொல்கிறாங்க. சரி, இது எங்கே ஆரம்பிக்கிறது நம்ம? அது மட்டும் இல்லாமல் வந்து 3GB ரேம் வெர்ஷன் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் 4GB ரேமுக்கு அப்கிரேட் பண்ண போகிறாங்களாம். இதில் வந்து 3GB ரேம் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, 4GB மட்டும்தான் இருக்குது. ஸோ யார் ஆர்டரை அப்கிரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் 5 மில்லியன் பையர்ஸ்க்கு வந்துட்டு 1000 ரூபா ப்ரைஸ் கட் பண்ண போகிறாங்களாம். இதில் காமெடி என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ரெட்மி 8 விட்டுருங்க, இப்போ ரெட்மி நோட் 7க்கு போவோம். ஓகே, இப்போ ரெட்மி சீரீஸுங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ரெட்மி 6, ரெட்மி 7, ரெட்மி 8, ரெட்மி 5லேருந்து ஒரு ஃபோனும் கிட்டத்தட்ட 6 மாதம், 5லேருந்து 7 மாதத்துக்குள்ளே ஒரு புது ஃபோன் வருது. ஓகேயா? ஸோ இப்போ ரெட்மி 8லேருந்து ரெட்மி 9 வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்னு வச்சுப்போம். இப்போ ரெட்மி நோட் 7, ரெட்மி நோட் 7S, ரெட்மி நோட் 7 ப்ரோ, இந்த மூணுமே தாறுமாறான ஃபோன்ஸ். ஓகேயா? இதோட நல்ல ஃபோன் கண்டிப்பாக இந்த ரெட்மி நோட் 8 Snapdragon 439ஓட வர ஃபோனோட மூணுமே நல்ல ஃபோன். இந்த ரெட்மி நோட் 7 சீரீஸே இந்த 3 ஃபோனும் சேர்த்து 5 மாதத்தில் 50 லட்சம் தான் வித்துச்சு. தாறுமாறான சக்ஸஸ்ஃபுல்லான ஃபோன், எல்லாரும் விழுந்து வாங்கினது, ஃப்ளாஷ் சேலில் வாங்க முடியாமல் வெயிட் பண்ணது, அந்த அளவுக்கு வித்த ஃபோன்ஸே 5 மாதத்தில் 50 லட்சம் தான் வித்துச்சு. அப்போ இந்த ஃபோனுக்கு முதல்ல 50 லட்சம் பேருக்கு நாங்கள் 1000 ரூபா கம்மி கொடுக்குறோம், இது ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது கண்டிப்பாக அவ்வளோ விற்க போகிறதில்ல. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோனோட ரேட்டை வந்து போன ஃபோனோட இது கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு டவுன் கிரேட்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ டவுன் கிரேடுங்கிறத வெளியில் சொல்லாமல், ஆனால் டவுன் கிரேட் நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு லைட்டாக ஒரு வடை சொல்கிறாங்க. இதுதான் மெயினாக பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு ஆனஸ்ட் ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரைஸ் கட்டும் கிடையாது, அவங்க எதுவும் ஆனஸ்ட்டாகவும் பண்ணல. ஸோ இப்போ ஜென்ரலாக ரெட்மி ஃபோன்ஸ்னால் ரொம்ப பாப்புலராக இருக்கும், நிறைய பேர் வாங்க போகிறாங்க. ஸோ பாப்புலரான ஒப்பீனியன் ரெட்மி ஃபோன்ஸ்னால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான். ஸோ இங்கே நானும் அப்படியே சொல்லலாம், பட் இங்கே வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறது இதுதான். ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்ல முடியும்.
நான் நினைக்கிறது இதுதான். இங்கே பார்க்கையில் ரெட்மி சொல்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஓவரால் போன வருஷம் உள்ள அதே சிப்பை திருப்பி கொடுத்துட்டு விற்க போகாத ஒரு ஃபோனை நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வாயில் வடை சுடையில் அதை நம்ம சொல்லி காமிக்காமல் இருந்தால் அது கரெக்ட் கிடையாது. எனக்கு அப்படி வீடியோ எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் அப்படி சொல்கிறதும் கரெக்ட் கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே அதுக்காக இந்த ஃபோனில் எல்லாமே மொக்கன்னு கிடையாது. இந்த ஃபோனில் சில விஷயம் நல்லா இருக்குது. இப்போ அந்த கேமராஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது, டிஸ்பிளே பரவாயில்ல, ஓவரால் பில்ட் நல்லா இருக்குது. உள்ள சிப் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். 464 கொடுக்கறது நல்லது தான். ஆனால் உள்ள சிப் அட்லீஸ்ட் போன வருஷம் போன ஜென்ரேஷன் வந்து அதே சிப் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பட் இங்கே 439 இந்த இதில் எடுத்துகிட்டு வந்தது கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணணுமா, இதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுமா, அதையும் கீழே சொல்லுங்கள். ஸோ 5000 mAh பேட்டரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். எனிவே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ கீழே உள்ள தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.